அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க ஐயனார் துணை சீரியலை நாளைக்கு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வழியா நம்ம சந்தாவை கல்யாணம் பண்ணி தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. அதாவது கூட்டிட்டு வந்த உடனே நம்ம நிலா வந்து அண்ணா கொஞ்சம் பொறுங்க, ஆர்த்தி எடுத்துட்டு வரேன்னு உள்ள போய் ஆர்த்தி எடுக்காங்க ரெண்டு பேருக்கும். அது வேற லெவல். அதெல்லாம் ஒரு சின்ன புறமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஃபேமிலி சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சந்தா வந்து நம்ம இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் ரொம்ப போராடினாங்க கடைசி நேரத்துல. ஆனா நம்ம சந்தாவாலதான் இது கடைசி நேரத்துல சக்சஸா முடிஞ்சுது. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம சந்தா வந்து அந்த கூட்டத்துக்குள்ள வந்து நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்ட்டு போட்டு உடைச்சாங்க. அதுக்கடுத்து எல்லாருமே அப்படியே அதிர்ச்சி ஆகுனாங்க. நம்ம சந்தா அப்பா வந்து சந்தா நீ என்ன சொல்ற, நீ சொல்றது உண்மையா அப்படின்னு சொன்னோன்னே ஆமா சென்னையில இருக்கும்போது நாங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம நிலா எல்லாருமே அதிர்ச்சி ஆகுனாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் எப்பா இவ்வளவு நடந்திருக்கு, இனிமேல் அந்த பொண்ணை அவனுக்கே கெட்டி வச்சிருப்பா அப்படின்னு சொன்னோடனே அதுக்கடுத்து நம்ம சேரனுக்கே நம்ம சந்தாவை வந்து கெட்டி வச்சுட்டாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல வரையில நம்ம சந்தா வந்து நான் அப்படி சொன்னதால்தான் இப்போ அவங்க சம்மதிச்சாங்க, இனி மன்னிச்சிருங்க நான் அப்படி பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே இல்ல சந்தா எனக்கு தெரியும், நீ கண்ணை காமிச்சோடனே நானும் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அப்போ நிலா வந்து அண்ணே இது பொய்யா, நான் என்னமோ உண்மை நினைச்சிட்டேன் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்த உடனே நம்ம நிலா வந்து வேகமா போய் ஆர்த்தி எடுத்து அந்த ஆர்த்தி எடுத்து சுத்தி ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. அது வேற லெவல். நாளைக்கு நம்ம சேரணும் சந்தாவும் மாலையும் கழுத்தமா இருக்கிறத நீங்களே பார்த்து சந்தோஷப்படுவீங்க. தரமான எபிசோட மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.